கம்பத்தில் புகையிலை விற்பனைக்காக வைத்திருந்தவர் கைது. கம்பம் மெட்டு காலனியைச் சேர்ந்த பீர் முகமது என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். தடை செய்யப்பட்ட புகையிலை பான் மசாலா பொருட்களை விற்பனை செய்வதற்காக கடையில் வைத்துள்ளார். கம்பம் வடக்கு போலீசார் ரோந்து சென்றபோது பெட்டிக்கடையில் புகையிலை இருப்பதை உறுதி செய்தனர். கம்பம் வடக்கு போலீசார் பீர் முகமதை கைது செய்து அவரிடமிருந்த புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை. டூவீலர் மோதி விபத்து, பெண் பலி. கம்பம் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பாண்டியன் என்பவரது மனைவி போதுமணி. இவர் உத்தமபாளையம் செல்லும் சாலை கோச்சேந்திர ஓடை அருகில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இவரது பின்னால் டூவீலரில் வந்த காந்திராஜா என்பவர் முன்னால் சென்ற போதுமணி மீது மோதியதில் போதுமணிக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் போதுமணி இறந்ததை உறுதி செய்தனர். இது சம்பந்தமாக உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் இறந்த போதுமணியின் மகன் மணிகண்டன் புகார் அளித்தார். விபத்து குறித்து விசாரணை செய்த உத்தமபாளையம் போலீசார் டூவீலர் ஓட்டி வந்த காந்திராஜா மீது வழக்கு பதிவு செய்தனர். கம்பத்தில் ஆட்டோவில் புகையிலை கடத்தியவர் கைது. கம்பம் சென்ட் மேரிஸ் பள்ளி அருகில் அறிவழகன் என்பவரது மகன் பிரகாஷ் பெட்டிக்கடையில் புகையிலை விற்பனை செய்ய அவரது ஆட்டோவில் புகையிலை பதுக்கி வைத்திருந்ததாக கம்பம் வடக்கு காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ஆட்டோ மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து பிரகாஷ் மீது வழக்கு பதிவு செய்தனர். வாலிபரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு. சுப்புலாபுரம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் லோகேஸ்வரன். இவர் நேற்று இரவு ஆண்டிப்பட்டி ஜக்கையன் பார் அருகில் நின்று கொண்டிருந்த போது முன்விரோதம் காரணமாக லோகேஸ்வரனை வினோத்குமார், ஜெயகாந்த், நிஷாந்த், ராஜா பாண்டி உள்ளிட்டோர் தாக்கிவிட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் லோகேஸ்வரன் கொடுத்த புகாரை தொடர்ந்து 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. போடியில் விற்பனைக்காக புகையிலை வாங்கியவர் கைது, ஒருவர் தலைமறைவு. போடி தேவாரம் மெயின் ரோட் தர்மத்துப்பட்டி அருகில் போடி வல்லபாய் பட்டேல் தெருவைச் சேர்ந்த ராமர் மகன் சுப்பிரமணி என்பவர் இவரது கடையில் விற்பனை செய்ய புகையிலை பாக்கெட்டுகளை புகையிலை வியாபாரி குமரனிடம் வாங்கி வரும் போது போடி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணியை கைது செய்த போலீசார் இவரிடமிருந்த புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து தலைமறைவான புகையிலை வியாபாரி குமரனை தேடி வருகின்றனர். தேனியில் தள்ளுவண்டியில் பொரிக்கடலை விற்பனை செய்த முதியவரை தாக்கி இரத்த காயம் ஏற்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது வழக்கு. தேனி பெரியகுளம் சாலையில் சிவராம் நகரைச் சேர்ந்த அந்தோணி என்பவர் தள்ளுவண்டியில் பொரிக்கடலை விற்பனை செய்து வருகிறார். இவரிடம் இதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் குருபிரசாத் பொரி வாங்கிவிட்டு பொரிக்கடலை குறைவாக உள்ளது என கூறி அந்தோணியிடம் வாக்குவாதம் செய்து முதியவர் என்றும் கூட பாராமல் அந்தோணியை தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் மீட்டு முதியவரை தேனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து அந்தோணி அளித்த புகாரை தொடர்ந்து தேனி போலீசார் குருபிரசாத் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. மயிலாடும்பாறையில் பெட்டிக்கடையில் புகையிலை விற்பனைக்கு வைத்திருந்தவர் கைது. மயிலாடும்பாறை மெயின் ரோட்டில் மனோகரன் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். தடை செய்யப்பட்ட புகையிலை பான் மசாலா பொருட்களை விற்பனை செய்வதற்காக கடையில் வைத்துள்ளார். மயிலாடும்பாறை போலீசார் ரோந்து சென்ற போது பெட்டிக்கடையில் புகையிலை இருப்பதை உறுதி செய்து போலீசார் மனோகரனை கைது செய்து அவரிடமிருந்த புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை. குமணன் தொழுவில் மது பாட்டில்கள் விற்பனை செய்த பெண் கைது. குமணன் தொழு மெயின் ரோட்டில் சிக்கன் கடை வைத்திருப்பவர் ராஜேஸ்வரி. இவரது கடையில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்து வந்துள்ளார். இச்சம்பவம் அறிந்த மயிலாடும்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்து ராஜேஸ்வரியை கைது செய்து நடவடிக்கை எடுத்தனர். கம்பத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்க சிறந்த இடம் ஸ்ரீகாந்தா ஜுவல்லர்ஸ். முகவரி 76B1 வேலப்பர் கோவில் தெரு, கம்பம்.